الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان في رسول الله أسوة حسنة وقال نبينا صلى الله عليه وسلم إذا رأيتم المداحين فعصوا في وجوههم التراب آمنا بالله. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. தங்கைக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் நமக்கு ஏற்படுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து அதன்படி வாழ வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு நல்ல காரியத்தை பார்க்கிற போது, ஒரு நல்ல பண்பாளரை பார்க்கிற போது, யாரும் செய்யாத ஒரு நன்மையான காரியத்தை செய்கிற போது நாம் ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவோம். பரவாயில்லப்பா, ஒரு நல்ல வேலை செஞ்ச என்று சொல்லுவோம். பரவாயில்ல, சுறுசுறுப்பா பையன் இருக்கான், இந்த மாதிரி பையன் 2 பேர் இருந்தா போதும், ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருக்க ஒருத்தர் சொல்லுவார், சும்மா காரியம் ஆகணும்னு ஏதாவது சொல்லக்கூடாது, பேசாம அப்படின்னு தான் இவர். உண்மையாகவே அந்த பையன் பாராட்டுக்குரிய ஒரு வேலையை தான் செஞ்சிருக்காரு. இவரும் மனசுல பட்டதை சொல்லாரு, பரவாயில்லையப்பா நல்லா சுறுசுறுப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லாரு. உடனே பக்கத்துல இருக்கிறவரு, சும்மா தேவையில்லாம ஐஸ் வைக்காத, வந்த வேலையிலும் அதை பாரு. தங்கைக்குரியவர்களே, நம்முடைய நடைமுறையில என்ன இருக்குண்டா, இந்த பாராட்டுவது என்பது அது ஐஸ் வைப்பதாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல மனிதரை பார்த்து பரவாயில்ல நல்ல மனிதர்னு சொல்ல போனா ஏதோ காரியம் ஆகுது, அதுக்கு தான் பேசலாம் என்று ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வருவதுண்டு. மனம் திறந்து பாராட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் பயப்படுகிறார். ஒரு குழப்பம் நமக்கு இருக்கு இல்லையா? சங்கைக்குரியவர்களே, மார்க்கம் எந்த இடத்திலேயும் நம்மை அனாதையாக விட்டுவிடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையில் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நபி அவர்கள் நல்ல விஷயங்களை பார்க்கிற போது, நல்ல பண்பாளர்களை பார்த்தபோது, மற்றவர்கள் செய்யாத ஒரு சிறப்பான காரியத்தை ஒருவர் செய்கிற போது பாராட்டி இருக்கிறார், உற்சாகப்படுத்தியிருக்காங்க. மற்றவர்களுக்கு முன்னால இவருடைய தனித்தன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, நபித்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, நபியே உங்களை நாம் எப்படி அனுப்பியிருக்கிறோம், பஷீரன் வ நதீரா, உங்களை மக்களிடத்துல நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக, வ நதீரன் எச்சரிக்கை செய்பவராக, 2 பண்புமே இருக்கணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்துல நல்ல காரியம் செய்த மனிதர்களை நீங்கள் நல்ல காரியம் செய்தீர்கள், வெரி குட் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா அப்பதானே பஷாரத்து வரும். நீங்க சுப செய்தி எப்ப வரும், நீங்க நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் என்று சொன்னாத்தானே. நபி அவர்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள், நிறைய சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, அதெல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தா நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு 1-2 முறையாவது சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுறோம். சங்கைக்குரியவர்களே, அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகான குரலுக்கு சொந்தக்காரங்க. குரான் ஓதுனா அவ்வளவு இனிமையா இருக்குமா. பொதுவா குரானுக்கே ஒரு தனி லஹஜா இருக்கு, ஒரு தனி இனிமை இருக்கு இல்லையா? அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா குரான் ஓதினால் அவ்வளவு இனிமையாக இருக்குமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சங்கீத ஞானத்தை கொடுத்திருந்தான். அவங்களுடைய சங்கீத ஞானத்தை கேட்டு, அந்த திக்கரை கேட்டு மலைகள், பறவைகள், மரங்கள்லாம் அப்படியே மெய் செலுத்து போமா. பெருமானார் சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதை போல அபு மூசாவே உங்களுக்கு சங்கீத ஞானம், குரலை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான்டான். புகாரி ஷெரீஃபில வருகிறது, லக்கத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீர் ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட சங்கீத குரல் உங்களுக்கு இருக்கிறதுன்னா. அவர் குரானை ஓதினார், அவருடைய குரலோ அழகு. குரானை ஓதுகிற போது கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அதற்கு அழகு கூடுகிறது. சஹாபாக்களுக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மிக அழகாக அடையாளப்படுத்தினார்கள். அழகான குரல் உள்ள ஒருத்தர் குரான் ஓதுகிற போது கேட்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தெரியுமா சொல்லணும், அல்லாஹ் பரக்கத் செய்து நல்லா அழகா ஓதுறீங்கன்னு சொல்லணும்.
தப்பு கிடையாது. அப்படி சொல்லிட்டா அவங்க நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துருப்பாங்கன்னு நம்ம பயப்பட வேண்டாம், தாராளமா சொல்லலாம். நல்ல அழகா நீங்கள் ஓதுகிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். தங்கைக்குரியவர்களே, பாராட்டக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். தலைவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், கணவன்மார்கள் பாராட்டும். மனைவிமார்கள் நல்ல சமையல் செஞ்சா பாராட்டும். அதனால எந்த பிரச்சனையும் வந்து விடாது. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர் நினைத்ததை விட நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கார், நல்ல அழகா படிக்கிறார், நீங்க என்ன சொல்லணும்? பரவாயில்லையப்பா, நல்ல அழகா நீ படிக்கிறேன்னு சொல்லணும். எனக்கு யதார்த்தமாக ஞாபகம் வருகிறது, நாங்க 1ஆம் முறை ஓதுறோம். அப்பதான் மாசாக்கு வந்து சேர்ந்திருக்கோம். எங்கள் மரியாதைக்குரிய ஆசிரியர் பீர் முகமது அசர் அவங்க இறந்துட்டாங்க, அல்லாஹ் அவங்களுடைய கபரை பிரகாசமாக்கணும். வரிசையா குரான் ஓதுறாங்க, நானும் குரான் ஓதுறேன். ஓதுன உடனே என்னை பார்த்துட்டே, இந்த டீம்ல நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைச்சேன், நல்லா அழகா ஓதுறியப்பா அப்படின்னு சொன்னார். இந்த ரியாக்ஷனோட சொன்னார். என்னமோ அவர் சொன்னது என்னுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, குரானை எடுத்து ஓதுகிற போது தஜ்வீதோடு ஓத வேண்டுங்கிற ஆசை அன்றைக்கு எனக்குள் விழுந்தது. அவங்க சொன்ன வார்த்தை, நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன், இப்பதான் மாசாக்கு வந்திருக்க, பரவாயில்லையே நல்லா ஓதுறிய என்று சொன்னார். இப்பொழுது அந்த வார்த்தையை நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பது உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு அவனை உட்கார வச்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான வேதியியல் மாற்றங்களை நிறைய உண்டாக்கியிருக்காங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் அவர்களை நினைத்து பார்க்க முடியாத உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைத்தது. கஸ்வத்து தி கரத் என்று ஒரு போர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சஹாபாக்கள்லாம் போயிருக்கிற நேரம். அப்போ ஒருத்தர் வேகமா ஓடுறார், எதிரி படையை சேர்ந்தவர் முஸ்லிதத்து பினு ஹக்கம் என்பவர் வேகமா ஓடுறாரு. இப்போ சஹாபாக்கள் அபு கதாதா அல் அன்சாரி என்கிற சஹாபி குதிரை எடுத்துக்கிட்டு வேகமா போய் துரத்தி அந்த எதிரியை கொன்றார். இது நடந்த நிகழ்வு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில அவரை அடையாளப்படுத்துகிறார்கள். கைரு புர்சானினா அபு கதாதத்துல் அன்சாரி, குதிரைப்படை வீரர்களிலே மிகச் சிறந்தவர் அபு கதாதா. அதே நேரங்கள்ல காலாட்படை, தரைப்படைன்னு சொல்லுமில்ல, அதுல சிறந்தவர் சலமத் இப்னுல் அக்வா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வார்த்தை அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு பிறகு மரணம் வரை எங்க போர் நடந்தாலும் போயிடுவாங்களாம். எங்க போர் நடந்தாலும் போயிடுவாங்க. அப்போ ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர்கள் வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. அந்த போர்ல அவர் அவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டார் இல்லையா, மற்றவர்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. தங்கைக்குரியவர்களை, பாராட்டிற்கு இயங்காதவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, பாராட்டப்படுகிற போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்ப நல்ல விஷயங்களை நாம் பாராட்டணும். பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு போட்டு குட் போடுவாங்க, வி குட், வி குட் எல்லாம் போடுறாங்க இல்லையா, ஷீல்டு எல்லாம் தர்றாங்க, அன்பளிப்புகள்லாம் தர்றாங்க. இதெல்லாம் எதற்கு? அவர்கள் இன்னும் இந்த திறமையில் மேலும் மேலும் வர வேண்டும், இன்னும் நல்ல முறையில் படிக்கணும். ஒரு பெரிய விளையாட்டு வீரரை பார்க்கிறோம், அவர் உண்மையாகவே அவர் செஞ்சது ஒரு சாதனை தான், பாராட்டி பாருங்க. அவருடைய கஷ்டங்கள்லாம் போயிடும், அவர் பட்ட சிரமங்கள்லாம் போயிடும், அவமானங்கள்லாம் போயிடும். நம்ம கொடுத்த அந்த பாராட்டு இருக்கிறதே அவருக்கு ஒரு உந்து சக்தியாக இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று அவர் முன்னுக்கு வருவார். ஒரு மருத்துவர் 4 ஏழைகளுக்கு இலவசமா பார்க்கிறார், சொல்லக்கூடாதா? பரவாயில்லைங்க, ஒரு நல்ல காரியம் செய்யறீங்க. மருத்துவர்களே நீங்க ஒரு வித்தியாசமான, போதும் ஒரு வரி. கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்வதற்கு நமக்கு வெட்கம், கூச்சம் அல்ல, இதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய விஷயமா என்கிற ஒரு விதமான எண்ணங்கள். தங்கைக்குரியவர்களே, வெட்கம் இருக்கலாம், கூச்சம் இருக்கலாம், ஆனால் நல்லவர்களையோ நற்காரியங்களையோ ஒருபோதும் நாம் குறைத்து பார்க்கவே கூடாது. ஏன்? அந்த சிந்தனையை அல்லாஹ் தான் உங்களுக்கு தர்றான். தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைக்கிறேன், பள்ளிவாசல் ஈரமா இருக்கு, மழை பெஞ்சதுனால சுபுஹ் தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து பார்த்தா சேறு சகதியமா இருக்கிற இடங்கள் எல்லாம் பொடி பொடி கற்கள் போடப்பட்டு இருக்கிறது. இந்த சஹாபி தன்னுடைய ஜிப்பாவில போய் பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்க பொடி பொடி கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு அந்த சேரெல்லாம் அப்படியே தரைதளமாக ஆக்கியிருக்கிறார். நபியர்கள் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பா, என்ன நல்ல அழகான வேலை செஞ்சிருக்காங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்.
அங்கேக்குரியவர்களே, பள்ளிவாசலில் ஓடாய் உடைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள்னா 2 வார்த்தை சொல்லணும். பரவாயில்லப்பா, பள்ளிவாசலுக்காண்டி நீ பாடுபடுற, அல்லாஹ் அவன் பிறகு செய்யும். ஆமா, அவனுக்கு வேற வேலை இல்லை, எதா பண்ணுவான், இதெல்லாம் சொல்லக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களை, நற்காரியங்களை செய்பவர்களை ஊக்குவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அப்படி செய்தால் நாமே அந்த காரியத்தில் பங்கெடுத்த நன்மை கிடைக்கும். நாம் அந்த நற்காரியத்தை செய்தால் நமக்கு என்ன கிடைக்குமோ அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், சஹாபாக்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி சொன்னாங்க. என்னுடைய உம்மத்திலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மத்தில் மிகுந்த இரக்கம் உள்ளவர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மார்க்க விஷயங்களை கடைபிடிப்பதில் மிக கண்டிப்பானவர். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனிதர்களிலேயே மிக வெட்கமானவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்குள்ள பாத்ரூம்குள்ள துணியோட குளிப்பாங்க. துணியோட குளிப்பாங்க. சில பேருக்கு அப்படி இருக்கும். அவ்வளவு வெட்கமானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிமுகப்படுத்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல பண்புகளை நாம் ஊக்குவிக்கும் போது அதில் தொடர்ந்து இருக்க வேண்டும்ங்கிற ஆசை அவர்களுக்கு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த தலைவராக, சிறந்த ஆசிரியராக, சிறந்த கணவராக இருந்திருக்கிறார்கள். மனைவிமார்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டியிருக்காங்க, ஊக்குவிச்சிருக்காங்க. அப்ப நாம் இந்த நடைமுறைகள்ல வெட்கப்படக்கூடாது. என்னுடைய பிள்ளை நல்ல காரியம் செஞ்சிருக்கான், பரவாயில்லையே, நல்ல அழகான வேலை செஞ்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கொஞ்சம் லேசா பெருமை வரும். என்ன சின்ன பிள்ளைங்க தானே, அது அத்தாவே பாராட்டுறாரு, கொஞ்சம் பெருமை வரும், வரட்டுங்க. போக 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 சரியாயிடும். தொடர்ந்து பாராட்ட 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 கொஞ்சம் லேசா பிள்ளை தழுதழுப்பான். பிறகு போக போக அவர்கள் பேலன்ஸ் மனோநிலைக்கு வந்துடுவான். பாராட்டாமையே இருந்தா, தங்கைக்குரியவர்களே, வேறு யாரேனும் ஒரு நண்பர், வேறு யாரேனும் ஒரு நபர் பேஸ்புக்கில் அவர் பாராட்டினவுடனே ஒரே ஒரு லைக் போட்டனே மொத்தமா அங்க பாஞ்சிடறாங்க. ஏன் பேஸ்புக்கு ட்விட்டரு எல்லாம் ஏன் அதிகமா போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்க லைக்ஸ் கிடைக்குது இல்லையா, அங்கே அவர்களுக்கான ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறார்கள். உடனே யாராவது பாராட்ட மாட்டாங்களா, ஒரு போட்டோ. நமக்கு பல நேரங்கள்ல குழப்பமா இருக்கும். ஒருத்தர் போட்டோ போட்டிருக்காரு, எதுக்கு போட்டிருக்காருன்னு தெரியல, எனக்கு தெரியலங்க, அவருக்கும் தெரியல, போட்டிருக்காரு. கீழே மாஷா அல்லாஹ் அதை பார்த்துக்கிறார், ஒரு சந்தோஷம். அதுக்கு கீழே பாரக் அல்லாஹ் ஒருத்தர் போட்டிருக்காரு, அது ஒரு சந்தோஷம். போன் எடுத்து எடுத்து பார்க்கிறாரு. என்ன மனோநிலை? யாராவது நம்ம ஒரு 2 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? அழகா இருக்கே, நல்லா இருக்கே, பரவாயில்ல, சொல்ல மாட்டாங்களா? அது அசிங்கமா இருக்கேன்னா சொல்லுங்கப்பா, ஒருத்தர் போட்டோ போடுறாரு இல்லையா? எதையாவது சொல்லுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. நம்முடைய மனோநிலை, நம்ம யாராவது பாராட்ட வேண்டும், 2 வார்த்தை சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ரொம்ப அழகா ஆக்கப்பூர்வமா கொண்டு வந்தாங்க. எல்லாரையும் பாராட்டினாங்க. பாராட்டி வெறுமனே ஒரு சகஜ வாழ்க்கையில வைக்கல, சாதனையாளர்களாக மாற்றினார்கள். இப்போ மாதுன்னு ஒரு சஹாபி, அவருக்கு பெருமானாருடைய நேரங்கள்ல ஒரு 18 வயசு தான் இருக்கு. தொழுகைக்கு வர்றாரு. அது வரைக்கும் என்ன சட்டம்? தொழுதுகிட்டே இருக்கும்போது தொழுகை விடுபட்டு போச்சுன்னா அந்த ஒரு ரக்காயத்தோ 2 ரக்காயத் தொழுதுட்டு அப்புறம் தான் தொழுகையில சேரணும். இப்ப அப்படி கிடையாது. முதல்ல பெருமானாருடைய காலங்கள்ல என்ன சட்டம்னா, தொழுதுட்டு இருப்பாங்க, ஒரு ரக்காயத்து விடுபட்டு போச்சுன்னா எப்படின்னு கையை காட்டுவாங்க பக்கத்துல இருக்கிற, அப்படின்னா ஒரு ரக்காயத்து விடுபட்டு போச்சுன்னு அர்த்தம். தொழுதுட்டு வந்து தொழுகையில சேரணும். மாது ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, பக்கத்துல இருக்கிற இப்படின்னு கையை காட்டினாரு, 2 ரக்காயத்து போயிடுச்சு. அப்ப அவர் என்ன செய்யணும்? 2 ரக்காயத்தை தனியா தொழுதுட்டு பெருமானாரோட சேர்ந்து இருக்கணும். அவர் அப்படி செய்யலை. அவர் சொன்னாரு, பெருமானாரோடு நான் சேர்ந்து தொழவே ஆசைப்படுகிறேன், சேர்ந்து தொழுதுட்டு சலாம் கொடுத்த பிறகு எழுந்திருச்சு நின்று தனியா தொழுதாரு. இப்ப நம்ம தொழுகிறோமே அந்த மாதிரி. சஹாபாக்களுக்கு தான் ஒரே பதட்டம். நபியவங்க செய்யாத ஒண்ணு இவர் செய்யறாரு, நபியவங்க சொல்லாத ஒண்ணு செய்யறாரு, மார்க்கத்திற்கு மாற்றமா செய்யறாருன்னு ஒரு பதட்டம். தொழுகை முடிஞ்ச உடனே அவர் மட்டும் தனியா நின்று அந்த விடுபட்ட 2 ரக்காத், இப்ப நம்ம தொழுகிறோம் பார்த்தீங்களா தாமதம் வந்தா, அந்த மாதிரி அவர் செஞ்சார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சன்னலக்கும் சுன்னத்தன். முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வழிமுறையை உண்டாக்கி இருக்கிறார், ஃபஃஅலு கதாலிக். இனிமே எல்லாரும் அப்படியே செய்யுங்கன்றாங்க. இனிமே எல்லாரும் அப்படியே செய்யுங்கன்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்லிவிட்டு அறிவிப்பு செய்தார்கள், அஃப்கஹுக்கும் முஆதுன், உங்களில் சட்ட விளக்கம் தெரிந்தவர் முஆத்,
ஆலமுக்கும் பில் ஹலாலி வல் ஹராம், மார்க்கத்தில் எது ஹலால் எது ஹராம் என்பதை நன்கு அறிந்தவர் மால் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாருங்க, சமூகத்திற்கு கியாம நாள் வரை நமக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்து காட்டுகிற இடத்தில் அவர்கள் மாறுகிறார்கள். அப்போ ஒருத்தங்களுடைய பர்சனாலிட்டி, தனித்தன்மைகளை நாம் பார்த்து தெரிந்து அவர்களை பாராட்டுகிற போது, ஊக்குவிக்கிற போது, கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் மேலே வருவார்கள். அவர்களால் சமுதாயம் பலனடைனா தாராளமாக பாராட்டலாம், தப்பே இல்லை, கூச்சப்பட வேண்டாம் ஒண்ணு. ஆனா பாராட்டுறோங்கிற பேர்ல வஞ்ச புகழ்ச்சி இருக்கக்கூடாது. அஜர்த்த பாராட்டுன்னு சொல்லிட்டாரு, நம்ம எதையாவது சொல்லணும், பாராட்டணும்னு எதையாவது சொல்லிட்டு போகக்கூடாது, இருப்பதை சொல்ல வேண்டும். அதுவும் என்ன நோக்கத்துல? அவன் மேலேற வேண்டும், அவனால் இந்த சமுதாயம் பலனடைய வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை கொண்டு பாராட்டலாம். இன்றைக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். அதாவது பாராட்டுறங்கிற பேர்ல கேலியும் கிண்டலும் பேசுறது. நபியவர்கள் சொன்னார்கள், இதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் முகத்துக்கு நேராக உங்களை காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் ஒருத்தர் புகழ்ந்தா பஹசூஃபி உஜ்வஹிஹிமுத் துராப், முகத்துல மண்ணெளி போடுங்க. சில முதலாளிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், 2 வார்த்தை புகழ்ந்தா சம்பளத்தை கொடுத்துருவாங்க. சில பேர்த்திட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்கும், புகழுக்கு அவர்கள் அடிமை. தங்கைக்குரியவர்களே, அது ஒரு பலகீனம். பெருமானார் சொன்னார்கள், உங்கள் முகத்திற்கு நேராக வஞ்ச புகழ்ச்சி புகழ்ந்தா, இல்லாததை சொன்னா அல்லது இருப்பதை விட அளவு அதிகமாக சொன்னால் நீங்கள் அவர்களை ஒதுக்கி விடுங்கள் தான், அவங்களை நீங்க ஏத்துக்காதீங்கன்றாங்க. இருப்பதை இருக்கும்படியாக யார் சொல்லுகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் பாராட்டி இந்த சமூகத்தில் பல சஹாபாக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, அதே நேரங்களில் அர்த்தம் இல்லாத, அளவு மீறிய, தேவையில்லாத அந்த பாராட்டு வார்த்தைகளை மார்க்க அனுமதிக்கிற. ஏழைகளின் விடிவெள்ளி அப்படின்னு ஒரு பட்டம், எச்சக்கையில கூட காக்கா ஓட்ட மாட்டார். நீங்களே சொல்லுங்க, அந்த வார்த்தை பொருந்துமா? அப்போ நாம் பேசுகிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். யாருக்கு பொருந்துமோ கொடைவள்ளல் சொல்லலாம், தப்பு கிடையாது. மற்றவர்களுக்கு அந்த மாதிரியான தேவையற்ற அடைமொழிகள், பாராட்டு விழாக்கள், அது மார்க்கம் விரும்பாத ஒன்று. அதைத்தான் சொல்லுகிறோம். நல்ல விஷயங்களை பாராட்ட வேண்டும். வரம்பு மீறிய புகழ்ச்சிகளை மார்க்கம் விரும்பவில்லை. சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த சமூகத்திலே அழகான வழிமுறையை கற்றுக் கொடுத்தார்கள். மாற்று மதத்தவர்களோ அல்லது நம்முடைய குடும்பத்தார்களோ உறவுகளோ ஏதேனும் நல்ல காரியம் செய்கிற போது, நல்ல வார்த்தைகள், 4 துவாக்களை செய்கிற போது அவர்கள் மனம் குளிரும். நமக்கு அல்லாஹ்விடத்தில் அதற்கான நன்மை கிடைக்கும். அல்ல நாயன் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பண்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கையாண்டார்களோ அந்த முறையில் அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.